இயர் கடன் தீர சிங் வங் நமசிவாய 108 தடவை சொல்லணும். அதுவும் நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு அமைதியான இடத்துல போய் உட்காந்து இந்த மந்திரங்களை உச்சரிச்சிங்கன்னா உங்கள் கஷ்டங்கள் தீரும். செல்லில் சேமித்து வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு சிங் வங் நமசிவாயன்னு 108 தடவை சொன்னீங்கன்னா கடன் தீரும். இன்னைக்கு நிறைய பேர் கேட்குறது கடன் எப்படி தீரும்னு. அதுக்கு நல்ல வழி. இந்த அயோத்தி ராமரை பாருங்கள், கையில் வில்லு வச்சுருக்காரு. ஒரு கையில் வில்லு, ஒரு கையில் அம்பு. இப்படி வில்லு அம்புமா இருக்கிற ராமருக்கு பேர் கோதண்ட ராமன். இந்த கோதண்ட ராமரை வணங்கினால் தொழில் விருத்தி ஆகும், வீடு சுபிட்சம் பெறும். அதனால் நீங்கள் ஃபோட்டோ கடையில் போய் கோதண்டராமர் படத்தை வாங்கி வீட்டில் மாட்டுங்க. தொழில் விருத்தி நல்லா இருக்கும். வேலையில்லா திண்டாட்டம் ஒழியும். செய்வீங்களா? அதே போல் ஐயும் நமசிவாய சொன்னீங்கன்னா படிப்பு நல்ல வரும். ஓஹோ, நீங்கள் பெண்ணா? இந்த ஒத்துமை வர்றதுக்கு நீங்கள் சீதாதேவிக்கு அனுமார் வந்து மோதிரம் கொடுக்குற மாதிரி படம் உண்டு. ஃபோட்டோ கடையில் போய் கேளுங்க. சுந்தரகாண்ட படம் அது. சீதைக்கு வந்து ராமர் உங்களுக்கு மோதிரம் கொடுத்தாருன்னு கணையாளியை காட்டுவார் அனுமன். அதை தாயார் வந்து கையில் வாங்குவா. இந்த மாதிரி படம் வேணும்னு ஃபோட்டோ கடையில் போய் கேளுங்க. அந்த ஃபோட்டோவை வீட்டில் வச்சு சந்தனம் குங்குமம் வச்சு பூ போட்டு ஊதுபத்தி காட்டி கும்பிடுங்க. 2 பேரும் பூவும் நாரும் போல் ஆவீங்க. ஆல் த பெஸ்ட். பாய் பாய். ரெண்டு பேரும் நட்பு ராசி தானே. நீங்கள் இந்த படத்தை வச்சு கும்பிடுங்க, பூவும் நாரும் போல் ஆயிடுவீங்க. பாசம் வந்துடும். அதே மாதிரி சுந்தரகாண்ட புஸ்தகம் இருக்குது, அதையும் வாங்கி நீங்கள் பூஜை செல்ஃபில் வச்சு கும்பிடலாம். உங்களுக்கு இந்த படம் கிடைக்கலையா, என்ன செய்யன்னு தோணுதா? அர்த்தநாரீஸ்வரர் படம் கேளுங்க. அர்த்தநாரீஸ்வரர் படம் வச்சு வணங்கினாலும் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும். ஓகே. ஒரு ஜாதகத்தில் சனீஸ்வரர் நல்ல இடத்துல அமைஞ்சிருந்தா அந்த ஜாதகருக்கு சிறுநீரக தொற்றே வராது. அர்த்தநாரீஸ்வரர் படமும் நீங்கள் ஃபோட்டோ கடையில் கேட்டு வாங்கிட்டு வந்து பூஜை செல்ஃபில் வச்சு கும்பிடலாம். சுந்தரகாண்ட படம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் படம் வச்சு கும்பிடலாம். கும்பிட்டீங்கனாலும் கணவன் மனைவி ஒற்றுமை பெருகும். சனீஸ்வரர் நல்ல இடத்துல இருக்கணும். இப்போது சிலர் வந்து சிறுநீரக பாதிப்பால் திணறுவாங்க. அவங்க சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு 8 எல் தீபம் போட்டாங்கன்னா
அந்த நோயிலிருந்து